வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ் என்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஷோ தட் நெகேஷன் பி ஃபாலோஸ் லாஜிக்கலி ஃப்ரம் த ப்ரெமிசஸ் நெகேஷன் ஆஃப் பி கேப் நெகேஷன் கியூ கமா நெகேஷன் கியூ கப் ஆர் கமா நெகேஷன் ஆர். இதோட சொல்யூஷனை பார்ப்போமா? கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த ப்ரெமிசஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் தட் லாஜிக்கலி becomes negation Pன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். புரியுதாமா? ஸோ given premises என்ன? இந்த மூணே எழுதணும். negation of p cap negation q கமா negation q cup r கமா negation r. கன்க்ளூஷன் என்ன கொண்டு வரணும்? negation Pன்றதை கொண்டு வரணும். இந்த ப்ராப்ளமை நான் டைரக்ட் ப்ரூஃப் மெத்தடில் தான் போட்டிருக்கேன். அன்லெஸ் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைட் நம்ம எந்த மெத்தடில் வேணால் போடலாம். டைரக்ட் ப்ரூஃப் மெத்தட் என்னது? இருக்க ப்ரெமிசஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணி நெகேஷன் பீன்னு கொண்டு வர்றது தான். ஸோ இதோடைய டேபுலேஷனை பார்ப்போம். ஸ்டெப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரெமிசஸ் ரூல் ரீசன். ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கேன். நெகேஷன் ஆஃப் பி கேப் நெகேஷன் கியூ. இதோட ரூல் என்ன? பி. ஏன்னா கொஸ்டினில் இது கொடுத்துருக்காங்க. ரீசன் கிவன் ப்ரெமிஸ் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கு. இப்போ அடுத்து ஸ்டெப் 2. இதை முடிஞ்சால் சால்வ் பண்ண முடியுதான்னு நம்ம பார்க்கலாம். இந்த நெகேஷனை நம்மளால் உள்ளே கொடுக்க முடியுமா? நெகேஷனை உள்ளே கொடுத்தா என்னாகும்? நெகேஷன் பின்னு வரும். நெகேஷனை உள்ளே கொடுக்கும்போது கேப் கப் ஆகிடும். நெகேஷன் ஆஃப் நெகேஷன் கியூ வந்து கியூன்னு வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் நெகேஷன் பி கப் கியூ. இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறோம்? டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணி பண்ணுறோம். இது ரூல் வந்து ஃபார்முலான்றதுனால டீன்னு போடுறோம். கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்க ப்ரெமிஸ்னா பி போடுவோம். ஏதாவது ஃபார்முலா அப்ளை பண்ணியிருந்தால் டீ போடுவோம். என்ன ஃபார்முலா? ரீசன் இங்கே கொடுத்துருக்கோம். டிமார்கன்ஸ் லா. தேர்ட் ஸ்டெப். இதை இன்னும் சால்வ் பண்ண முடியுமா? முடியும். நெகேஷன் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கப் செகண்ட் எலிமெண்ட்டை பி டென்ஸ் டு கியூன்னு எழுத முடியும். இதுக்கு பேர் கன்வர்ஷன் லா. ஸோ இதை பி டென்ஸ் டு கியூன்னு எழுதிடலாம். நம்ம அப்ளை பண்ணது வந்து என்னது? ஃபார்முலா. ஸோ ரூலில் டீன்னு போட்டுடலாம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? கன்வர்ஷன் லா யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதாமா? ஸோ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. அப்போ அடுத்த ஸ்டெப் 4 என்ன பண்ணோம்? இதில் எதில் முடிச்சிருக்கோம்? பி கியூ. அடுத்து எலிமெண்ட் பி இல்லை எலிமெண்ட் கியூ வச்சு கொஸ்டினில் வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். இப்போது இந்த இது பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் பியும் இல்லை கியூவும் இல்லை. அப்போ இதைத்தான் எடுத்தாகணும். ஏன்னா இதில் கியூ இருக்குது. புரியுதாமா? இதில் 2 எலிமெண்ட்டும் இல்லை. ஸோ நமக்கு வந்து லிங்க் வர மாதிரி தான் எலிமெண்ட் எடுக்கணும். பட் இதில் கியூ இருக்குது. அது நெகேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எலிமெண்ட் கியூ இருக்குது. ஸோ அப்போ 4th ஸ்டெப்பில் நான் இந்த இதை கொண்டு வரேன். நெகேஷன் கியூ கப் ஆர். இது கொஸ்டின்லேருந்து கொண்டு வர ப்ரிமிஸ்ன்றதுனால ரூல் பி போட்டு கிவன் ப்ரிமிஸ்ன்னு எழுதியாச்சு. அடுத்து 5th ஸ்டெப். இதை ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமா? முடியும். நெகேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கப் செகண்ட் எலிமெண்ட்னா இது கியூ டென்ஸ் டு ஆர்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் எ ஃபார்முலான்றதுனால ரூலில் டி போட்டோம். என்ன ஃபார்முலா இது? கன்வர்ஷன் லா. புரியுதாமா? இப்போ ஒரு சின்ன விஷயம், என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த பி டென்ஸ் டு கியூவுக்கு நம்ம இது ரெண்டையும் யூஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக? அடுத்து இது கொஸ்டின். இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம இதை கொண்டு வந்துட்டோம். அப்போ இதையும் முடிச்சிட்டோம். இப்போ பி டென்ஸ் டு ஆர் 6th ஸ்டெப். 6th ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? பி டென்ஸ் டு ஆர் எப்படி கொண்டு வரோம்? நம்ம முடிக்காத எந்த ஸ்டெப் இருக்குது? இந்த 2 ஸ்டெப்பு தான் முடிக்காமல் இருக்குது. பி டென்ஸ் டு கியூ, கியூ டென்ஸ் டு ஆர் இம்ப்ளைஸ் பி டென்ஸ் டு ஆர். இது ஃபார்முலா மெத்தட், அதனால டி போட்டுட்டோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்? செயின் ரூல் ஆர் ஹைப்போதெட்டிக்கல் சிலாகிசம். அப்போ அந்த ஃபார்முலா என்னது? பி டென்ஸ் டு கியூ, கியூ டென்ஸ் டு ஆராக இருந்தால் இம்ப்ளைஸ் பி டென்ஸ் டு ஆர். இதைத்தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்? 3rd ஸ்டெப்பில் இருக்க ப்ரிமிஸையும் 5th ஸ்டெப்பில் இருக்க ப்ரிமிஸையும் யூஸ் பண்ணி, அதனால் 3,5 போடுறோம். இந்த 2 ஸ்டெப்புக்கு தான் நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ணுறோம். புரியுதாமா? பென்சிலில் இருக்கிறது எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு ஃபார்முலா கிளாரிட்டிக்காக நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ஸ்டெப் நம்பர் 7. ஸ்டெப் நம்பர் 7 போகும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதில் என்ன இருக்குது? பி ஆர். அப்போது கொஸ்டின்லேருந்து நம்ம அடுத்து எடுக்க போகிற எலிமெண்ட்டில் பி இருக்கணும் இல்லை ஆர் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 எடுத்தாச்சு. இப்போ என்ன இருக்குது? மீதி நெகேஷன் ஆர் தான் இருக்குது. அப்போ அதை கொண்டு வர போகிறோம். ஸோ நெகேஷன் ஆர். நெகேஷன் ஆர்ன்றது என்னம்மா? இட் இஸ் ரூல் பி. ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். கிவன் ப்ரிமைஸ். இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்டெப் 8. நமக்கு மிஸ் ஆனது இது 2 தான். இதை எப்படி லிங்க் பண்ண முடியும்? பி டென்ஸ் டு ஆர் நெகேஷன் ஆர். அப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது மாடஸ் டோலன்ஸ்.
இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் ஃபார்முலா மாடஸ்ட் டோலன்ஸ். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நெகேஷன் ஆஃப் த எலிமெண்ட் கேப், இன்னொன்று வந்து பி டென்ஸ் டு கியூ. இந்த செகண்ட் எலிமெண்ட் தான் இங்கே ஃபர்ஸ்ட்டில் நெகேஷனில் இருக்குது பாருங்கள். நெகேஷன் ஆஃப் த கியூ கேப் பி டென்ஸ் டு திஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இப்படி இருந்தால் அதோட ஆன்சர் நெகேஷன் பி. இதே மாதிரி இருக்கான்னு பார்ப்போமா? இப்போ எந்த 2 ஸ்டெப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம்? 5th ஸ்டெப் வரையும் முடிச்சாச்சு. ஸோ 6th and 7th பி டென்ஸ் டு ஆர் நெகேஷன் ஆர். நல்லா பார்த்தீங்கன்னா நெகேஷன் ஆர் இருக்குது, இந்த இடத்துல அதே ஆர் இருக்குது. இங்கே எப்படி நெகேஷன் கியூ கியூ இருக்க மாதிரி இருக்குது. அப்போது நெகேஷன் ஆர் கேப் பி டென்ஸ் டு ஆர். இதோடைய ஆன்சர் என்ன? நெகேஷன் ஆஃப் பி. இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெகேஷன் ஆஃப் பி. அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் இதோட நெகேஷன். இதில் என்ன இருக்குது? ப்ராக்கெட்டுக்குள்ளே இது இருக்குமா? ஃபர்ஸ்டோட நெகேஷன் ஆஃப் பி தான் இதோடைய ஆன்சர். இது ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சதுனால இதை டீன்னு போட்டிருக்கேன். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? மாடஸ்ட் டோலன்ஸ் ஃபார் த ஸ்டெப் 6 and 7 போட்டாச்சு. புரியுதாம்மா? பென்சில் இருக்கிறது எழுதணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஏ கிளாரிட்டி. அப்போ எல்லா ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணி நம்ம கன்க்ளூஷனை கொண்டு வந்துட்டோம் நெகேஷன் பின்னு. ஸோ கன்க்ளூஷன் எழுதிடலாமா? therefore negation of p cap negation q cup or negation r implies negation p. இதை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். hence proved. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.